எது உண்மையான திறமை, எது உங்களோட சொத்து அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மாவுக்கு 2 ட்விங்ஸில் 2 குழந்தைங்க பிறக்குதுங்க. 2ம் பெண் குழந்தைங்க. குட்டி குழந்தையாக இருக்கையில் ஒன்றும் தெரில. கொஞ்சம் வளர வளர 2 பேருமே ஆனால் நல்லா தான் படிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அக்காவை பார்க்க வந்த பையன் தங்கச்சியை பிடிச்சி போய் 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ட்விங்ஸுன்னு சொன்னியே இப்போ அக்கா தங்கச்சின்னு சொல்கிறேன்னு சொல்லலாம். ட்விங்ஸுனாலும் பிறந்தது 2வது பிறந்ததுன்னு சொல்லிட்டு தானே அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அதில் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போனவன் ரொம்ப ரிச்சு. அக்கா எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, உன் தங்கச்சி நல்லா திறமையாக இருக்கா, நீயும் அவளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. அவர்கிட்ட நல்லா பேசினதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ உருன்னே இருந்ததுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. அவள் வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு. நீ இன்னும் படிப்பு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ, நீ எப்படி கஷ்டப்பட போறியோ அப்படின்னு நிறைய பேர் அவளை மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அவள் அதெல்லாம் காதில் வாங்கிக்கல. அவள் தங்கச்சி ஊருக்கு வரும்போதெல்லாம் நிறைய நகையை போட்டுக்கிட்டு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாள். ஆனால் ஒருபோதும் தான் அக்கா கிட்ட உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டதில்லை. ஆனால் ரொம்ப பெருமையாக பேசுவாள். தன்னோட வீட்டுக்கார் அப்படி வச்சுருக்காரு, இப்படி வச்சுருக்காரு, தான் பர்த்டேக்கு அந்த நகை எடுத்து கொடுத்தாரு, தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுவாள். ஆனால் அக்கா கறி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்குவா. அது எதுவுமே நீ படித்து நீ வேலைக்கு போய் உன் காசில் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டா. அப்படி காட்டிக்கிட்டா பொறாம பிடிச்சி சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக. நல்லா படித்தா, நிறைய படித்தா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா, அரசு தேர்வு எழுதி ஒரு அரசு அதிகாரியாக அமர்ந்தா. அவள் தங்கச்சி 10 செயின் போட்டிருந்தோம், அதில் ஒத்த செயின் அவள் சம்பாரிச்சதில்லை. இப்போ அவங்க அக்காக்காரி ஒரு செயின் போட்டிருக்கா அவள் சொந்த காசில். அவளுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு கார் கொடுக்குது. அந்த காரில் இறங்குறா. அவள் தங்கச்சிக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டே தப்புன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க முன்னாடி நான் ரிச்சாக இருக்கேன், நீ இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்க அப்படிங்கிறத வாய் வழியாக சொல்லாமல் தான் நடவடிக்கையில் சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ துடிக்கும். இப்படி தான் சில ஜென்மங்கள் திருந்தாமல் இருக்குங்க. திறமைங்கிறது நீ படித்து உன் காசில் உன்னால் உருவாக்குவது தான். தான் அம்மா அப்பா, தான் கணவர், தான் மனைவி, அதனால் வர சொத்து உங்களோட திறமை கிடையாது. அது நீடிக்கவும் நீடிக்காது. அது சந்தோஷத்தையும் கொடுக்காது. படிங்க. படிப்பு மட்டும்தாங்க உண்மையான சொத்து. உங்களாலேயும் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.